ரவை உப்புமா எப்படி ஈஸியாக சூப்பராக டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இந்த ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்குங்க. நெய்யில் வறுத்து சிம்லேயே வைக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காமல் அந்த லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பொழு பொழுன்னு உதிரியாக மணல் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மறுபடி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுந்து, ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் போடுங்க. போட்டால் டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க. அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கடுத்து ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும். அது வதங்கினாதே அந்த தக்காளி சாரெலாம் இறங்கும். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம எந்த கப்பில் ரவை அளக்குறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு ரவைனா 2 கப்பு தண்ணி. அது கரெக்டாக இருக்கும். அப்போ அது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உதிரியாக வந்துடும். கொஞ்சோண்டு மல்லித்தலையை தூவி இறக்கிடுங்க. இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாலாம் இருக்கிறதுனால சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.